முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் சுருக்குக பகுதி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டெஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நடத்திட்டு இருக்கோம். டெஸ்ட்டு நடத்திட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்க போகிறோம். வாங்க இந்த பகுதியில் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? -1/3. இந்த கொஸ்டின் அப்படியே டிட்டோவாக நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டினை நம்ம எடுத்திருக்கோம். இதே போல் நம்ம நடத்தும் போதும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம், இது டிட்டோவாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். இது நமக்கு வந்து 8ஆம் வகுப்புல இருக்குது. ஸோ இந்த கணக்கு அப்படியே டிட்டோவாக கேட்பாங்க. ஸோ 5 -1/2 -1/4 பார். அடுத்து ஒரு செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சுருக்கணும். இதை என்ன பண்ண போகிறோம், சுருக்க போகிறோம். பாருங்க, -1/3 நான் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ், சரிங்களா? 1 வகுத்தல், இது அப்படியே சரியா க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 21. அடுத்து ப்ளஸ் 8 மைனஸ், இது அப்படின்னா முதல்ல இதை தானே சுருக்கணும். அப்படின்னா 5 மைனஸ், இப்போ அரையிலிருந்து நம்ம காலை கழிச்சுக்கலாம். கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்னது, கால் தான். ஸோ அதனால் அடுத்து இது எப்படி இருக்குது. அடுத்து இப்போது -1/3 மைனஸ், இதை நம்ம இந்த வகுத்தில் பெருக்கல மாற்றிக்கலாம். அப்போ 1, அப்போ 21 என்னது 10ன்னு மாறிடும், ரெண்டாவதாக இருக்கிறது. ப்ளஸ் என்னது 8 மைனஸு, இதை இது பண்ணோம் அப்படின்னா இருக்குல்ல 5 20, 20லேருந்து 1 கழிச்சா 19, 19 என்னது 4. ஸோ இத்தனை நமக்கு இருக்குது. இப்போ நம்ம முதல்ல எதை செய்யணும், முதல்ல நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி என்ன செய்யணும், போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன செய்யணும், ப்ராக்கெட்டு, சரிங்களா? ப்ராக்கெட் இல்லை, அப்போ உருவாக்கிக்கணும். அப்போ உருவாக்குவோம் அப்படின்னா ஆஃபில் டிவிஷன் தான் மல்டிபிளாக மாறிச்சு. டிவிஷனுக்கு அடுத்து மல்டிபிள், சரிங்களா? அப்போ அதுதான் நம்ம செய்யணும். அப்போ செய்வோம் அப்படின்னா -1/3 மைனஸ், அப்போ 21 என்னது 10. அடுத்து ப்ளஸ் 8 மைனஸ் என்னது 19/4, சரிங்களா? இப்போது மல்டிபிளுக்கு அடுத்து என்ன செய்யணும், அடிஷன் தான் செய்யணும். அப்போ அதை செய்வோம் அப்படின்னா இப்போ -1/3 மைனஸ், இதை மல்டிபிள்னா 80, அப்போ 101. இப்போ 101 என்னது 10. அடுத்து மைனஸ் 19 என்னது 4. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துப்போம். இதுக்கு எல்சிஎம் எடுத்துப்போம். இங்கே நான் எடுத்துக்கிறேன் எல்சிஎம் அப்படின்னா -1/3 மைனஸ். அடுத்து இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 10 எதால் பெருக்கினா 20 கிடைக்கும், 2. அப்போ மேலே 2 அப்படின்னா 202 ஆகிடும். அடுத்து மைனஸ், இதை எதால் பெருக்கினாக்கில் 20 கிடைக்கும், 5ஆல். அப்போது மேலே இருக்கிறதே 5ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 19 5 என்னது 95. ஸோ அவ்வளோதான். இப்போ அதை கூட்டுவோம். 1, அடுத்து -3. அடுத்து இது இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போயிடலாமா? அடுத்து சரிங்களா 202 இருக்குது. அப்போ 202 அப்படின்னா 103 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 103 105 அப்படின்னா 107 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 107 20 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் எவ்வளோ கிடைக்கும், 60ன்னு கிடைக்கும், 60. அடுத்து இப்போது இந்த 3 எதால் பெருக்கினா கிடைக்கும் 20, அப்போ 20 அப்படின்னு -20. அடுத்து இது அப்படின்னாக்கில் 3ஆல், அப்போ இதுனாக்கில் 321ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கூட்டினோம் அப்படின்னா இங்கே இடம்ல இங்கே போட்டுக்கிறேன், -341 என்னது 60 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அதை அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 60 அப்படின்னா 5 6 30, அப்போது -5, மீதி எவ்வளோ 41 இருக்கும். இப்போ 41/60. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் என்னது சரியான விடை. பி தான் என்னது சரியான விடை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப பெரிய கணக்கு தான், இருந்தாலும் நீங்கள் என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இதே கணக்கு நம்ம டிட்டோ என்னது டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க, சரியா? அடுத்து செகண்ட் கணக்கு போவாங்க. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2வது. கொஸ்டின் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, a + b டிவைடட் பை என்னது c ஈக்குவல் டு b + c டிவைடட் பை a. அடுத்து c + a டிவைடட் பை b ஈக்குவல் டு k எனில் கேவின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேவோட மதிப்பு என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கேவோட மதிப்பு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ
இந்த கேவோட மதிப்பு அப்படின்னா இப்போ இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் ஈக்குவலாக மாற்றிக்கிறேன். அப்போ a + b / c = k. அடுத்து அதே போல் b + c / a ஈக்குவல் என்னது k. அடுத்து c + a / b ஈக்குவல் என்னது k. இப்போது நம்ம இடம் மாற்றிக்கலாம் அப்படின்னா a + b ஈக்குவல் என்னது ck. அடுத்து இந்த பக்கம் b + c = ak. அடுத்து c + a = kb. சரிங்களா? இப்போது நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் தனித்தனியாக கூட்டிக்கலாம். அப்படின்னா a + அடுத்து b + c அடுத்து c + a. அடுத்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒன்றா கூட்டிக்கலாம். சரிங்களா? அப்படின்னா ck + ak + bk. சரிங்களா? இதில் காமனாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் காமன் அப்படின்னா a எத்தனை முறை இருக்குது 2, b எத்தனை முறை 2, அப்போ c அப்படின்னா அப்போ 2a + b + c. அடுத்து இதில் அப்படின்னாக்கல k காமனாக இருக்குது, அப்போ a + b + c. சரிங்களா? இப்போ ஏபிசிக்கும் ஏபிசிக்கும் கேன்சல். அப்போ கேவோட மதிப்பு என்னது 2ங்க. அவ்வளோதான் ஆன்சர். கேவோட மதிப்பு என்னது 2. ஸோ ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் என்னது 3. கொஸ்டின் நம்பர் 3வது கொஸ்டின் பாருங்கள். சுருக்குக அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க? 3/3 - 2. அடுத்து இன்ட்டு 2/2 ஹோல் பவர் -3 டிவைடட் பை. அடுத்து 2/4 ஹோல் பவர் -2 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/2. சரியா? இதை சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சுருக்கலாம் வாங்க. இப்போ அப்படியே நம்ம மல்டி பண்ணிடலாம். இப்போ 3 என்னது -6ன்னு கிடைக்கும். அடுத்து இதனை 2 அப்படியே மல்டி பண்ணிக்கலாம். 3 என்னது 6. அடுத்து 2 -8. அடுத்து இன்ட்டு 3 -4. அடுத்து இதை நம்ம ப்ரைம் நம்பராக மாற்றிக்குவோம். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாம் ப்ரைம் நம்பர் இல்லையா? அப்படின்னா இது 2 -4 அப்படின்னு எழுதலாம். எழுதலாமா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் மேலே கொண்டு போயிடுங்க, இதெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டா இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்படின்னா அப்போ 2/8 3/4 2/4ன்னு மாறிடும். இதெல்லாம் கீழே கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 3/6 2/6. சரிங்களா? இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ 2/6க்கும் 2/8 அப்படின்னா மீதி 2/2 அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அது போயிடும். அடுத்து 3/4 இருக்குது. சரியா? அப்படின்னா இந்த 3/4க்கும் அப்படின்னா 3 என்னது 2 அப்படின்னு கிடைக்கும். வெறும் 2ன்னு மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். வேறு எதுவும் இல்லை. அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா 2 இருக்கிறதுனால இதை கூட்டிக்கலாம். ஸோ கூட்டம் அப்படின்னா 2 என்னது 6ன்னு கிடைக்கும். இது என்னது 3/2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். 2/6 இதை அவங்க மாற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படின்னா 2/6ஓட வேல்யூ என்னது 64. சரிங்களா? அடுத்து 3/3 9. இப்போ அடிச்சுக்கலாம். 1 9 9 7 9 63 அப்படின்னா மீதி 1 அப்படின்னா 7 1/9. 7 1/9 எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் 7 இருக்குது. ஏதான் என்னது சரியான விடை. ஏதான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க? x + 1/x கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்னது 10. அடுத்து x³ + 1/x³ மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான். அப்படின்னா நமக்கு இதுக்கு தெரியும், இதுக்கு ஃபார்மேட் தெரியும். x³ + 1/x³ அப்படின்னா இதோட ஃபார்மேட் என்னது a³ - என்னது 3a. அப்படின்னா இது ஏன்னு நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். அப்படின்னா 10³ - என்னது 3 × 10 அப்படின்னா இது 1000 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் என்னது 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்னது 970. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் 970. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? பியில் இருக்குது. பி தான் இது சரியான விடை. பி தான் இது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் என்னது 5. கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க? 5வது கொஸ்டின் 7/12 ஹோல் பவர் -4. அடுத்து இன்ட்டு 7/12 ஹோல் பவர் 3x ஈக்குவல் டு 7/12 ஹோல் பவர் 5 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எனில்
எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸோட என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம செய்வோம். இங்கே பேஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. பேஸ் ஈக்குவலாக இருந்தே பவர் என்னதான்? ஈக்குவல் தான். அப்படின்னா -4 + 3x = என்னது? 5. அப்படின்னா இப்போ இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுங்களா? அப்படின்னா x = 5 மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும். அப்படின்னா அப்போ x = 9 என்னது? 3. இப்போ அடிச்சோம் அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 3. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் என்னது? சரியான விடை. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6. 6 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 × 1.75 × 1.75 3 முறை எழுதியிருக்காங்க மைனஸ். சரியா சார்? 2 முறை எழுதியிருக்காங்களா? அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு 2 × 1.75 × 0.75. அடுத்து இன்ட்டு 0.75 இன்ட்டு 0.75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க கீழே அப்படின்னா 1.75 × 1.75 இன்ட்டு மைனஸ் அடுத்து 0.75 × 0.75 இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்தால் நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். அது என்ன நம்பராக பார்க்கக்கூடாது, எப்படி பார்க்கணும்? லெட்டராக பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று இருக்கிறதா பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா இது a² + 2ab. சரிங்களா? இன்ட்டு சரி இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் ப்ளஸ் என்னது? b². சரிங்களா? டிவைடட் பை இது என்னது? a² மைனஸ் என்னது? b². அவ்வளோதாங்க. இதுக்கு தாங்க உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். சரிங்களா? இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சரிங்களா a - b ஹோல்² அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ்ஸா? ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு எழுதிடும். a + b ஹோல்² அப்படின்னு எழுதலாம். இது அப்படின்னு எழுதலாம் a - b அடுத்து a + b அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போது இது ஒன்றுக்கும் இது ஒன்று என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. மீதி ஒன்று தான் இருக்குது. அப்படின்னா ஏவை ஒரு முறை கூட்டிக்கணும், ஒரு முறை என்ன பண்ணணும்? கழிச்சுக்கணும். அப்படின்னா இதை கூட்டணும் அப்படின்னா 1.75 1.75 ப்ளஸ் என்னது? 0.75 டிவைடட் பை இதை கழிச்சுக்கணும். அப்படின்னா 1.75 அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸு 0.75 இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு 2.50 வருமா? இதை கூட்டணும் அப்படின்னா 1ன்னு வரும். ஸோ அப்போனா 2.50 தான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டியில் இருக்குது. டி தான் என்னது? சரியான விடை. டி தான் என்னது? சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. 7வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 ஆகியவற்றின் பகா காரணிகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பகா காரணிகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணுமா? அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7 இது 4^11 இன்ட்டு 7^5 இன்ட்டு 11² ஆகியவற்றின் பகா காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பகா காரணிகளுடைய எண்ணிக்கையை சரிங்களா இந்த பகா காரணிகளுடைய எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே இருக்கிறது பகா என்ன அப்படின்னு பார்க்கணும். இல்லை அவள் பகா என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா 2² அப்படின்னு எழுதலாம் ஹோல் பவர் இன்ட்டு என்னது 7^5 இன்ட்டு 11. இப்போ இதெல்லாமே என்னது பகா எண் தான். அப்படின்னா இது 2^22 மாறும் இன்ட்டு என்னது 5 11. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ப்ரைம் நம்பராக மாறிடுச்சு. ஆனால் அதை அடுக்குகளுடைய கூடுதல் தான் கேட்குறாங்க. அதெல்லாம் கூட்டிப்போம். அப்படின்னா என்னது 29. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். சியில் இருக்குது. சி தான் இது சரியான விடை. சி தான் இது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லுறாங்க? 0.57 பார் ஆகியவற்றின் பின்ன வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகியவற்றின் பின்ன வடிவம் அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஒரு டெசிமல் நம்பராக தசமம் என்ன கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனாக எழுதணும். அப்படின்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது போல் எழுதணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது அப்படின்னா இங்கே என்ன முழு எண் இருக்கோ அப்படியே எழுதுக்கோங்க. 57 எடுத்துக்கிட்டோமா? எடுத்துட்டு இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கழிச்சிடணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது? 52. 52ஆ? இப்போது டிவைடட் பை இங்கே எத்தனை எண் மேலே பார் இருக்குது? ஒரே எண் மேலே பார் இருந்தால் ஒரே ஒரு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம், அடிக்க முடியாது. அதனால் என்னது அதான் ஆன்சர். ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். டியில் இருக்குது. டி தான் இது சரியான விடை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். புரியல அப்படின்னாலும் ஸோ எளிமையான முறை சொல்லித்தரோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம்.
எல்லாம் பேசிக் போய் பாருங்கள். உங்களுக்கு பேசிக் புரியல அப்படின்னாக்கல வேணா திரும்ப கூட நான் ஷார்ட்ஸில் இது கூட சொல்கிறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9 ஏவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏ பை பியோட மதிப்பு என்னது 3/4 சரிங்களா. எனில் 8a + 5b = 22 என்ற சமன்பாட்டில் ஏவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாட்டில் ஏவோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட மதிப்புக்கு என்ன அப்படின்னா இதை நம்ம மாற்றிக்கலாம். அப்போது இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா b = சரியா என்னன்னு மாற்றிக்கலாம், இதை மாற்றி வேணும்னு எழுதிடுவோம் சரியா. இதை அப்படின்னா 4a 3b அப்படின்னு வந்துடுமா சரிங்களா. அடுத்து இந்த பியை மட்டும் நம்ம அந்த மாதிரி கொண்டு போயிடுவோம். அப்படின்னா இது என்ன ஆகிடும், இப்போ பியோட வேல்யூ என்னது 4a / என்னது 3 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போ 8a + 5 பியோட வேல்யூ என்னது நமக்கு 4a / என்னது 3. அடுத்து ஈக்குவல் டு என்னது 22. இப்போ அப்ளை பண்ணிடலாம். இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 8a + என்னது 20a / என்னது 3 = 22. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை செஞ்சுப்போம். அப்படின்னா 8 24a + என்னது 20a / என்னது 3 = 22. ஸோ இதை நான் கூட்டிப்போம். கூட்டணும் அப்படின்னா 44a = இது 66ன்னு கிடைக்கும். இப்போ அடிச்சுக்கலாம். 2 4 சரி அப்படி கூட அடிச்சுக்கலாம். சரி 4 11 இங்கே அப்படின்னா 6 11 2 அடுத்து என்னது 3. அப்போது ஏவோட வேல்யூ 3 என்னது 2. ரெண்டோட வேல்யூ என்னது ஏவோட வேல்யூ 3/2. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் என்னது சரியான விடை. பி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 6 + 6 + 6 + 6. அடுத்து மைனஸ் சரி வகுத்தல் 6 டிவைடட் பை 4 + 4 + 4 ப்ளஸ் சாரி வகுத்தல் ப்ளஸ் 4 வகுத்தல் என்னது 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது போர்ட் மாஸ்டர் ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை தான் சுருக்கணும், ப்ராக்கெட்டை தான் சுருக்கணும். அதனால் ப்ராக்கெட்டை சுருக்கிடுவோம். அப்படின்னா இதை சுருக்கணும் அப்படின்னா 24 வகுத்தல் என்ன கிடைக்குது 6 அப்படின்னு கிடைக்குது. ஓகே. அடுத்து டிவைடட் பை இப்போ இங்கே எதுவும் ப்ராக்கெட் கொடுக்கல. அப்போ எது சார் செய்யணும் அப்படின்னா முதல்ல நீ டிவிஷன் தான் செய்யணும். டிவிஷன் தான் என்ன பண்ணணும் செய்யணும். ஸோ அது செஞ்சிடும். அப்படின்னா 4 + 4 + 4 அப்படியே இருக்கும். ப்ளஸ் இதை வகுத்த 4 வகுத்து அப்படின்னா 1. இப்போ சிம்பிளி வேணும் 24 6 வகுத்தா 4. இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாமே கூட்டல் தான் இருக்குது. அப்படி கூட்டிப்போம் அப்படின்னா 13. ஸோ அப்போ 4/13. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது. சி தான் என்னது சரியான விடை. சி தான் என்னது சரியான விடை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து பியோட மதிப்பை நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க x * y = x² + 2y சரிங்களா. அடுத்து 4* 3* p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் பியோட மதிப்பு நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம எதை தீக்கணும்னு சொன்னோம், முதல்ல இதை தான் தீக்கணும். அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு பதிலாக 3* p அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே அப்ளை பண்ணுவோம். இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 அப்படின்னு கிடச்சிரும். இது என்னது 2p அப்படின்னு கிடச்சிரும். ஏன்னா 3² அப்படின்னா சரிங்களா. இப்போது இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம அடுத்து இன்னொரு முறை எழுதுவோம். அப்படின்னா x * y = x² + என்னது 2y. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும் 4. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 9 + 2p அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதில் அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா 4² ப்ளஸ் என்னது 2yயோட வேல்யூ என்னது 9 2p அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ மல்டி பண்ணிக்கலாம். அப்படின்னா 16 ப்ளஸ் என்னது ஸோ 18 ப்ளஸ் என்னது 4p. இதை கூட்டணும் அப்படின்னா 34 ப்ளஸ் என்னது 4p. இப்போது இதெல்லாம் சேர்ந்து தான் எவ்வளோ அப்படின்னா அந்த 50. அதனால் 50ன்னு நான் எடுத்துக்கிறேங்க சரிங்களா. இப்போது 4p = 50லேருந்து 34 கழிச்சிருவோம். கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னென்னது 16ன்னு கிடைக்கும். அப்போ 4p இப்போ அடித்தோம் அப்படின்னா p = என்னது 4. ஆன்சர் என்னது 4. அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப என்னது எளிமையாக ஆன்சர் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, அப்ளை பண்ணுற திறன் இருந்தால் போதுமானது. ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம். அப்ளை பண்ணுற திறன் வந்து என்னது
இருந்தால் போதுமானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 1/1 + 1/1 + 3/2 எனில் அதோட மதிப்பு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தா நம்ம ரொம்ப எளிமையாக ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்ன இருக்குது? 3/2. அந்த 3/2 அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டோமா? அடுத்து இங்கே எத்தனை 1 இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை 1 இருக்குது? 3 1 இருக்குது. இப்போ 3 டேஷ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே கூட்டி கூட்டி எழுதிடலாம். ஸோ 5, அடுத்து என்னது 7, இதை கூட்டணும் அப்படின்னா ஸோ 12 கிடைக்குது. அப்போ 12 என்னது 7. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள்? 12/7 ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஏதான் என்னது சரியான விடை. ஏதான் என்னது சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ஸோ அதே பேட்டர்னில் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னது இது? 1 + 1/1 + 1/1 + and so on infinite அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது போல் கொடுத்துருக்காங்க. இது எது வரைக்கும் போகுதுன்னு எனக்கு என்னது தெரியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டோட்டலையும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே இருக்கிறதையும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது. அதனால் என்னது அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா 1 + 1/, என்னது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை கிராஸ் பண்ணி செய்வோம். அப்படின்னா x = x + 1 / என்னது எக்ஸு. இப்போ இதை ஒரு பக்கம் வந்துடும். அப்படின்னா x² = x + 1. அடுத்து அப்படின்னா x² - -1 = என்னது 0. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். x² - x - 1 = என்னது 0. எங்கே இருக்காக பாருங்கள்? ஆப்ஷன் டியில் இருக்குது. டி தான் என்னது சரியான விடை. டி தான் வந்து என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க? 14வது கொஸ்டின் 1/2 + 1/6 + and so on. சரியா? 1/240 ஆகியவற்றின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மறுபடியும் மதிப்பு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதே போல் இருந்தால் நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் இது எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? 1 அடுத்தடுத்து என்னுடைய பெருக்கல் பலனாக எழுதணும். அப்படின்னா 1 × 2 எழுதிக்கலாம். இது என்னது சரியா? 2 × 3 எழுதிக்கலாம். அது போல் and so on. இது எப்படி எழுதினோன்னா 15 × 16 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? சரி. இப்போது இது எப்படின்னா இதை 1/1 - 1/2 ப்ளஸ் and so on. இதே போனோம் அப்படின்னா 1/15 மைனஸ் என்னது 1/16 அப்படின்னு எழுதலாம். இப்போ இது எல்லாமே இங்கே இடையில் இருக்கிறதெல்லாம் என்னது கேன்சல் ஆகிடும். அப்போ முதல் பின்னம் மைனஸ் என்னது கடைசி பின்னம். இப்போ 1 - 1/16 இதை அடிச்சு அப்படின்னா 15/16. ஸோ ஆன்சர் அவ்வளோதாங்க. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே இல்லையா? 15/16 டியில் இருக்குது பாருங்கள். டி தான் என்னது சரியான விடை. டி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் என்னது 15 எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 999 1/7. அடுத்து 999 2/7 ப்ளஸ் 999 3/7. அடுத்து ப்ளஸ் 999 4/7 ப்ளஸ் 999 5/7. சரிங்களா? ப்ளஸ் 999 6/7. இது போல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கலப்பு பின்னங்களாக இருந்தால் அப்படின்னா முழு எண்ணை தனியாக கூட்டிக்கலாம். ஸோ அடுத்து பின்னங்களை என்ன பண்ணலாம்? தனியாக கூட்டிக்கலாம். அந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது முழு எண்ணு. சரியா? இப்போது ஒன்றும் இல்லை, உதாரணம் சொல்கிறேன். 1/7 ப்ளஸ் 4/2/7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முழு எண் இருந்தால் முழு எண்ணை மட்டும் நீங்கள் தனியாக கூட்டிட்டு அப்புறம் அந்த பின்னங்களை தனியாக கூட்டிக்கலாம். அந்த ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்கே எத்தனை 9 இருக்குது? சரிங்களா? 1 2 3 4 5 6. ஸோ 6 999 இருக்குது. அப்போ அதை கூட்டணும். சரியா? கூட்டுறதுக்கு பதிலாக நான் பெருக்கிறேன். ஏன்னா கூட்டலோட சுருக்கம் தான் என்னது பெருக்கல். அப்படின்னா 999 இன்ட்டு என்னது 6. சரிங்களா? அடுத்து ப்ளஸ்ஸு. அடுத்து பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தால் தொகுதி என்ன பண்ணலாம்? அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 + 6. ஸோ அவ்வளோதான். இப்போ கூட்டிடுவோம். இதை பெருக்கிறது அப்படின்னா இதை ரொம்ப எளிமையாக பெருக்கலாம். இப்போ பெருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யுங்க? 1000 - 1 இன்ட்டு என்னது 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இது அப்படின்னா 7. இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 10
20 21 இப்போ அடித்தோம் அப்படின்னா 3 அப்படின்னா இது என்ன ஆகிடும் 6000 மைனஸ் 6 ப்ளஸ் என்னது 3 இப்போ கழிச்சோம் அப்படின்னா இது இதில் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் என்னது 3 இருக்கும் அப்படின்னா 5997. இது டிட்டோவாக உங்களுக்கு அப்படியே டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது. சி தான் இது சரியான விடை. அப்படியே டிட்டோவாக கேட்பாங்க, தயவுசெய்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் பெற்றுத்தரும். ஏன்னா நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போதே ஐயோ இவ்வளோ பெரிய கணக்கை என்னால் போட முடியாதுன்னு விட்டுருவீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 16 என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 அடுத்து ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/4 அடுத்து மைனஸ் 1/2 மைனஸ் 1/3 அடுத்து ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/2 இது அன்சோவான் அப்படியே போயிட்டே இருக்குது. சரியா, இதில் 49 உறுப்புகளுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். 49 உறுப்புகளுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். இப்போ 49 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பதிலாக நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த 1/2க்கு ஈக்குவலாக ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். அப்போ 1/2க்கு ஈக்குவலாக இந்த 1/2 கேன்சல் ஆகுது. அடுத்து ப்ளஸ் 1/3க்கு மைனஸ் 1/3 அடுத்து மைனஸ் 1/4க்கு 1/4 அப்படின்னா 6 டேர்ம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. 6 டேர்ம் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. அப்படின்னா அடுத்து வர 6 டேர்மும் எடுதான் 0வாக தான் இருக்கும். அடுத்து வர 6 டேர்ம் ஏன்னா அப்படின்னா இந்த டேர்ம் தான் மறுபடியும் என்னது ரிப்பீட்டட் ஆகுது. அடுத்து என்னது ரிப்பீட்டட் ஆகுது. அதனால் இது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா 49 6ஆல் வகுத்துக்கணும். 6ஆல் வகுத்துக்கலாம். அப்படின்னா 8 6 எவ்வளோ, 48. அப்போ மீதி எவ்வளோ, 1. இந்த மீதி தாங்க முக்கியம். இப்போ மீதினா அப்போது 8 முறை என்னது 0 ஆகிடும். அப்போ மீதியில் வர்ற ஃபஸ்ட்டு டேர்ம் இது இங்கே 1/2 தான் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ அதான் என்னது ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப என்னது எளிமையானது. அடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதில் 40 டேர்முக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள். அதே கணக்கு 40 டேர்மோட கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் என்னது 17. கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்க, 99 இன்ட்டு என்னது 45 டிவைடட் பை என்னது 49 இன்ட்டு என்னது 245. இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது போல் கொடுத்தா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் யூனிட் டிஜிட்டை வச்சு என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இப்போ இது யூனிட் டிஜிட்டை மல்டி பண்ணுங்கள். 9 9 எவ்வளோ, 81. அடுத்து 81 அப்படின்னா 1. அடுத்து 1 + 5 என்னது 6. ஸோ இது அடித்தோம் அப்படின்னாக்கல 5. அப்போ 5 எவ்வளோ 30. அப்போ 0ன்னு என்னது ஆன்சர் முடியணும். அப்போ 0ன்னு ஆன்சர் முடியணும் அப்படின்னா ஆப்ஷனில் எல்லாமே என்னது தான் 0ல் தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, அப்போது இதுக்கு ப்ராப்பராக எப்படி சார் செய்யுது அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் இருக்குது. அப்போ 245. சரிங்களா, இங்கே எத்தனை 9 இருக்குன்னு பாருங்கள். எத்தனை 9 இருக்குது, 2 9. அதனால் 2 0 சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்களா, இப்போ இதை அடிச்சுக்கலாம். 49 49 5 49. அடுத்து இந்த 49 இங்கே எவ்வளோ குறைவாக இருக்குது 4. அப்போ இதை மட்டும் 2 மல்டி பண்ணுங்க. 4 5 எவ்வளோ 20. 20 மட்டும் ஒரு முறை கழிச்சிருங்க. அவ்வளோதான். கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 8 4 4 2. அப்போது 24,480 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் என்னது சரியான விடை. பி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18வது பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 3 1 ஸ்கொயர் பெருக்கல் 2 ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 5 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயரா 2 ஸ்கொயர். அடுத்து இன்ட்டு என்னது 3 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோவான் என்ன கொடுத்துருக்காங்க, 31 டிவைட் என்னது 15 ஸ்கொயர் இன்ட்டு என்னது 16 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளால் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். இது போல் இருந்தால் இந்த பேட்டர்ன் இருந்தால் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இங்கே இந்த 1 2 கூட்டினா மேலே இருக்கிறது இருக்கணும்னு பார்த்தோம். இருக்குதா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை 1/1 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ 1 என்னது 1 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே கடைசியில் இங்கே என்னது 1/16 அப்படின்னு எழுதிக்கோங்க. -1 என்னது 16 அப்படின்னா ஸோ அந்த 16 ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1 இதோட 16 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 256. இப்போது இங்கே 1 தான் இருக்குது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை செஞ்சோம் அப்படின்னா 256 - 1 டிவைட் பை என்னது 256. ஸோ அப்படின்னா 255 டிவைட் பை என்னது 256. ஸோ அவ்வளோதாங்க ஆப்ஷன். ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது. சி தான் என்னது ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் என்னது 19. கொஸ்டின் நம்பர் 19
இதை மாற்ற உங்களுக்கு தெரியணும். இது நமக்கு 19வது கொஸ்டின் பள்ளி புத்தகத்தில் அப்படியே டிட்டோவாக இருக்குது, 9ஆம் வகுப்பில் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம பார்த்துருவோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 0.000729. அடுத்து ஹோல் பவர் -3/4. அடுத்து இன்ட்டு 0.09 இன்ட்டு ஹோல் பவர் -3/4. அதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த கணக்கு வந்து நம்ம பள்ளி புத்தகத்தில் அப்படியே டிட்டோவாக கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கணக்கை எப்படி செய்யுது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம அறிவியல் குறியீட்டில் மாற்றி எழுதும். அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னா இது 7.29 இன்ட்டு 10 - 4ன்னு எழுதிடலாம். ஹோல் பவர் -3/4. அடுத்து இது அப்படின்னாக்கல 9 இன்ட்டு 10 -2ன்னு எழுதலாம். ஹோல் பவர் என்னது -3/4. ஒரு வேளை இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக்காக நடத்தியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். அடுத்து இதை நம்ம முழு எண்ணாக மாற்றிப்போம். அப்படின்னா 729 எதால் பெருக்கினா முழு எண்ணாக மாறிடும், 100ஆல். அப்போ 100ஆல் கீழே என்ன பண்ணணும், வகுத்துடணும். அப்படின்னா ஸோ இன்ட்டு 10 என்னது -4. ஸோ அடுத்து ஹோல் பவர் -3/4. அடுத்து இது அப்படின்னா இதை மாற்றி எழுதிக்கலாமா? ஸோ எழுதிக்கலாம், 3² அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 10 -2. ஸோ என்னது -3/4. இப்போது இதையும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 3 அடுக்காவே எழுதிக்கலாம். ஏன்னா ரிசல்ட்டு நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படின்னா. ஸோ இது அப்படின்னா 1 இன்ட்டு 10 - 2ன்னு எழுதலாம். இது எங்கே போயிடும், மேலே போயிடும். ஸோ அது அப்படியே கூட இருக்கட்டும், மைனஸ். சரிங்களா? அடுத்து ஸோ -3/4 இன்ட்டு, சரிங்களா, 3² இன்ட்டு 10 -2 -3/4. அடுத்து இது எப்படி எழுதலாம், 3 அடுக்கு 6 10 அடுக்கு -2 இன்ட்டு 10 -4. அடுத்து ஹோல் கியூப் அப்படின்னா -3/4 இன்ட்டு இதை மல்டி பண்ணிக்கலாமா உள்ள, அப்படின்னா -3/4. அடுத்து இன்ட்டு 10 ப்ளஸ் அப்போ 6/4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இதே மல்டி பண்ணிக்கலாம், 3 6 எவ்வளோ 18/4. அடுத்து இதை கூட்டணும் அப்படின்னாக்கல 6 ஆகிடும். அப்போ 6 18. ஸோ அப்படின்னா -18/4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 3 -6/4 இன்ட்டு 10 6/4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதை நம்ம கழிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். இங்கே அடிச்சிட்டோம் அப்படின்னா 2, இங்கே அப்படின்னா 9. அடுத்து வேறு என்ன இருக்குது, இல்லை இதை கூட்டிக்கலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கணும். ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுல நான் இங்கே போட்டுக்கிறேன். -3 அதை கூட்டணும் அப்படின்னா 24/4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இதை கூட்டணும் அப்படின்னாலும் 24. அப்போ 10 24/4. இப்போ அடிச்சுக்கலாம், அடிச்சிட்டோம்னா 6. இது என்னது 6 அப்படின்னா 10 6 மேலே இருக்கும், 3 6 கீழே இருக்கும். ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், டியில் இருக்குது. டி தான் இது சரியான விடை. ஸோ இந்த கணக்கு நம்ம பள்ளி புத்தகத்தில் 9ஆம் வகுப்பில் அப்படியே டிட்டோவாக இருக்குது. தயவுசெய்து பார்த்துக்கோங்க. இந்த அறிவியல் குறியீட்டில் மாற்றி எழுதுறது எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 போகலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 20 கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 20 என்ன சொல்லியிருக்காங்க, 1ஆம் இலக்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிருவோம். 3/63 அடுத்து ப்ளஸ் 765 இன்ட்டு 36 இன்ட்டு 728 பவர் 32 மைனஸ் என்னது 784 பவர் 31. இதுக்கு 1ஆம் இலக்கம் கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சிருவோம். இப்போ 3 அடுக்குன்றது எத்தனை, 4 அப்படின்னா இது என்ன ஆகிடும், 3 அடுக்கு 2ன்னு மாறிடும். இது டேரெக்டாக அங்கே பார்க்கும்போது உனக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்து போய் பேசிக் நடத்தியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. போன வகுப்பில் நடத்தியிருப்பேன். அடுத்து ப்ளஸ் அடுத்து 5 அடுக்கில் எது இருந்தாலும் என்ன தான் 5 தான். அடுத்து 8 அடுக்கும் எதில் தான், ஸோ 4 சுழற்சி தான். அப்போ 8² அப்படின்னு, சரி 8 பவர் 4ன்னு வரும். ஏன்னா அது 4 முடியுது இல்லையா. அடுத்து 4 அடுக்கோட ஒற்றைப்படையாக இருக்குது. அப்போ ஒற்றைப்படையாக இருந்தால் என்னது 4 தான். அப்படின்னா இது என்னன்னு முடியும், 9ன்னு முடியும். இது 5ன்னு முடியும். இங்கே பெருக்கல் இருக்கு இல்லையா, பெருக்கல். இது அப்படின்னா 8 8 64. அப்போ என்னது ப்ளஸ் 6ன்னு முடியும், சரி இன்ட்டு 6ன்னு முடியும். மைனஸ் என்னது 4. அடுத்து போர்ட் மாஸ்டர் ரூல் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணோம். அப்படின்னா 9 ப்ளஸ் என்னது 0 - 4.
அடுத்து இதை கூட்டணும் அப்படின்னா 9 மைனஸ் 4 அப்போ என்னது 5ன்னு முடியும். ஆப்ஷன் 5 எங்கே இருக்குது பாருங்கள், பியில் இருக்குது. பி தான் என்னது சரியான விடை. பி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 21, 21வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 72 0 0 6 8 6 5 .48 என்ற எண்ணின் அறிவியல் குறியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அறிவியல் குறியீட்டில் நம்ம எழுதிடுவோம். சரியா, அறிவியல் குறியீட்டில் அப்படின்னா இதை நம்ம ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும். அப்போ இங்கிருந்தே போயிடுவோம். அப்படின்னா 1 2 3 4 5 6 7. சரியா, அப்படின்னா 7.20068654 10 என்னது 7. அவ்வளோதாங்க, இதான் அறிவியல் குறியீடு. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், டியில் இருக்குது. டி தான் என்னது சரியான விடை. டி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். 22 22வது கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, இது நம்ம பள்ளி புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் அப்படியே டிட்டோவாக இருக்கும். ஸோ அந்த கணக்கை நான் ஷார்ட்கட்டில் செஞ்சு காமிக்கிறேன், அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல, சரிங்களா, ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீடு 2 இன்ட்டு டைம் டிவைடட் பை ஸ்பீடு 1 டிஃப்ரென்ஸ் ஸ்பீடு 2. ஸோ இதுதாங்க. அப்போது இந்த டைம் வந்து வேரி ஆச்சு அப்படின்னா, அல்லது முன்பு பின்பு அப்படின்னா, ஸோ அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட் என்னது 5 நிமிடம் லேட்டாக போகிறாங்க, 4 நிமிடம் என்னது முன்னதாக போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கொஸ்டினில் தப்பு இருக்குது. 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 அப்படின்னா அதை கூட்டிக்கணும். ஸோ முன்னாடி பின்னாடின்னு சொன்னால் கூட்டிக்கணும், அதே முன்பு முன்னுன்னு கடை கழிச்சுக்கணும். அவ்வளோதான். அப்படின்னா இது அப்படியே எழுதிக்கலாம். ஸ்பீடு 1 எவ்வளோ 35, ஸ்பீடு 2 எவ்வளோ 50. இப்போ டைம் என்னது 9. இது நிமிடமாக இருக்கிறதுனால இது அவராக மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பீடு எல்லாமே என்ன தான் அவர் தான். அப்படின்னா 50க்கும் 35க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஏன்னா டிஃப்ரென்ஸ் தான், அதனால் மைனஸ் அப்போ 35 இன்ட்டு 50 இன்ட்டு 9 டிவைட் பை என்னது 15 இன்ட்டு 60. ஸோ அவ்வளோதான், அடிச்சுக்கலாம். இந்த 0க்கு இந்த 0, 4 5 5 3 5 அடுத்து 1 3 3 3 9 1 3 2. இப்போ 35ல் பாதி அப்படின்னா 17.5. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் பியில் இருக்குது. பி தான் என்னது சரியான விடை. பி தான் சரியான விடை. நான் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்மேட்டு. நான் வேணா அடுத்து என்ன உங்களுக்கு தனியாக வேணா நடத்துகிறேன். ஸோ ரீசனிங் தனியாக நடத்துவோம் இல்லையா, அப்போல வேணால் பார்த்துக்கலாம். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். 100 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 100ல் உள்ள பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபேக்டோரியலில் இந்த அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த 100 விட இந்த 100 வகுக்கக்கூடிய பகா எண்கள் எது எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ 2ஆல் வகுக்க முடியும், 3ஆல் வாய்ப்பு இல்லை, 5ஆல் வகுக்கலாம். அடுத்து வேறு எதாவது வகுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சரிங்களா, அப்போது இதில் எது பெருசு அப்படின்னு பார்க்குறோம், 5. அப்போது இந்த 100 5ஆல் முதல்ல ஒரு முறை வகுக்கலாம். 100ஆல் 5 ஒரு முறை என்ன பண்ணலாம், வகுத்துக்கலாம். அடுத்து 100 இந்த 5 ஸ்கொயரால் ஒரு முறை வகுக்கணும். சரிங்களா, 5 ஸ்கொயரால் என்ன பண்ணணும், வகுக்கணும். அடுத்து இப்போது 100 5 கியூபால் வகுக்க முடியுமா அப்படின்னாக்கல, அது என்னது அதிகமாக போயிடுது. அப்போது குறைவாக வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும், வகுத்துடுறோம். குறைவாக வர்ற வரைக்கும் என்ன பண்ணுறோம், வகுத்துடுறோம். அப்படின்னா இப்போது இதை வகுத்தோம் அப்படின்னாக்கல 20, இந்த 25 அப்படின்னா இது 25 இல்லையா, ஒரு 25 4 25. அப்போ 20 + 4 எவ்வளோ 24. ஸோ எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது, 24 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். சி தான் என்னது சரியான விடை. 24வது கொஸ்டின். √6 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மல்டிபிள் இருக்குது. இது எல்லாமே என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்குது. இந்த மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா 2n - 1 டிவைட் பை 2n அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். x பவர் 2n - 1 டிவைட் பை என்னது 2n அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 6 எடுத்துக்கோங்க. அப்போ 6, அப்போ 2. இது எத்தனை முறை இருக்குது, என்னன்றதா என்னது, இதுங்க எத்தனை முறை இருக்குது, 1 2 3 முறை. அப்புறம் 2q மைனஸ் என்னது 1 டிவைட் பை என்னது 2q அப்படின்னா இப்போ அப்படின்னா 6 பவர் இது என்ன 8 - 1 டிவைட் பை என்னது 8 அப்படின்னா 6 7/8. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் என்னது சரியான விடை. ஒருவேளை நீங்கள்
இந்த கொஸ்டின் எல்லாம் பார்க்கல அப்படின்னா இது தொடர்பாக வேறு எந்த கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, m + 1 + 1 m + 1 + 1/m² - 1. இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் நம்ம ஒரு எல்சிஎம் எடுத்துப்போம். எல்சிஎம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிறது தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே எப்படி இருக்குது, a² - b² ஃபார்முலா அப்படின்னா a + bயும் இருக்குது, a - bயும் இருக்குது. சரிங்களா? அது போல் அப்படின்னா இது எல்சிஎம் என்ன இருக்கும், m² - 1 தான் இதோட இது. சரியா? இப்போ m + 1 இருக்குன்னா நம்மக்கிட்ட எது இல்லை, m - 1 இல்லை. அப்போ m × m - 1. அடுத்து ப்ளஸ். இப்போது இங்கே இருக்குது, அப்போ எது இல்லை, m - 1 தான் இல்லை. ஸோ அதை எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே என்னது, 1 தான். ஸோ அதை எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ அப்படியே எழுதலாம், m² - m + m - 1 + 1. இப்போ அடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து இந்த மைனஸ் எம்க்கு இதுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ m² / என்னது, m² - 1. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் டியில் இருக்குது. டி தான் என்னது சரியான விடை. இப்போ நம்ம 25 கொஸ்டினுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம இந்த சுருக்கு 2 வீடியோவோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ கொடுத்து தான் நம்ம டெஸ்ட்டே நடத்தணும், ஆமாவோ இல்லையா? ஸோ அந்த 25 கொஸ்டினுக்கானதும் கொடுத்துட்டோம். இப்போ நடத்தப்பட்ட மாடல்லாம் தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபெக்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது தயவுசெய்து என்னது, கொடுக்கப்பட்ட கணக்குகள் அதே போல் வேறு என்னென்ன கணக்குகள்னு தேடி பாருங்கள். பழைய டிஎன்பிசி மேத்ஸ் கொஸ்டின் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னது 25க்கு 25 வாங்கிடலாம். நமக்கு இன்னும் ஒரு பகுதிகள் இருக்குது, அதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கல மேக்ஸ் என்னது டாப் டு பாட்டம் என்னது பார்த்து முடிச்சிருவோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு எப்போதும் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கான வீடியோக்கள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். நன்றி.